தனுசு ராசி நேயர்களே, அன்பு வணக்கம். இந்த சுலேகா ஆஸ்ட்ரோங்கிற இந்த தளத்தில் இந்த வருகின்ற காணொளியை நீங்கள் கண்டு அதற்காக மெனக்கட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய ஷேரையும் செய்யறதுக்கு ரொம்ப நன்றி. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான மாதம். அதாவது முதல் பாதியில் இல்லாமல் இரண்டாம் பாதியிலிருந்து உங்களுக்கு சௌக்கியமும் சந்தோஷமும் கிடைக்குங்கிறத எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த விதத்தில் நாம் நம்மளை மாற்றிக்கலாம், எந்த விதத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுங்கிறத நாம் முதல்ல யோசித்து பார்த்துக்கணும். முதல் விஷயம், கோள்கள் எங்கெங்கே இருக்கிறது, இந்த கோள்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன. நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, அதாவது நாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 2 நட்சத்திரம், சூரியன் சந்திரன், 5 கோள்கள், மொத்தம் 6 கோள் நம்ம பூமியை சேர்த்து, இதில் 5 கோள்கள் இந்த பூமியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், புத பகவான், இந்த 5 கோள்கள். இந்த 5 கோள்கள் 27 நட்சத்திரங்கள் மூலமாக தங்களுடைய ஒளியை பெற்று நமக்கு நம் வாழ்வை மாற்றுவதற்கும் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் தகுந்தாற்போல் நமக்கு நன்மைகளையும் தீமைகளையும் எவ்வாறு செய்கிறதுங்கிறது தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ராகு கேது என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள், அதாவது ஒரு மாய கிரகங்கள், அது பாம்பினுடைய வாலாகவும் தலையாகவும் இருந்து நம்முடைய வாழ்வில் ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடையனையே பயணிக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சியும் அவர்கள் இருக்கின்ற ஸ்தானமும் வலு சேர்க்கிறது. இப்போ ராசி அதிபதின்னு சொல்ற குரு பகவான் 6ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருக்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றி மறையும். அதாவது வீண் எண்ணங்கள், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள். முதல் விஷயம், எதிர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இதிலேயே நம்மளுடைய தளத்திலேயே அந்த எதிர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களினால் வரக்கூடிய லாபங்களை பற்றி நாம் சொல்லியிருப்போம். அப்போ அந்த நேர்மறையான எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த சுலேகா ஆஸ்ட்ரோங்கிற தளத்தில் பலவிதமான காணொளிகள் இருக்கிறது. மிக அத்தியாவசியமான, நீங்கள் ராசி பலனை மாத்திரம் பார்க்காமல் சில முக்கியமான காணொளிகளையும் நாம் இதில் போட்டிருக்கோம். அந்த காணொளியும் நீங்கள் காணும் பொழுது உங்களுக்கு தெளிவடைவீர்கள். இது ராசி பலன் நம்ம சொல்லும் பொழுது வெறும் ராசியை மட்டும் வைத்து பலன் சொல்வது இல்லை. இங்கே சூரிய சந்திரர்கள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில விஷயங்களையும் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆசை அபிலாஷைகள் கூடும். இருக்கிறத வச்சு சந்தோஷம் அடையணும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அழகாக இருக்கிறது. தொழில்ல புதிய புதிய வாய்ப்புகள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். ஆனா உங்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஆசை வார்த்தைகள் காண்பிக்கப்படும். இதுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவீங்க. இல்லைன்னா இப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க, 2 வருஷம் கழிச்சு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் வரும். நம்ம கொஞ்சம் எந்தெந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நமக்கு கத்துக்கிற ஒரு பாடம். இந்த ஜோதிடம் பார்க்கறதுனாலையோ, கோவில்களுக்கு போகிறதுனாலையோ, ஆன்மீக விஷயங்கள் ஈடுபடுறது எல்லாமே நம்மளுடைய மன தூய்மைக்காக, மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் போய் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்காகவும்,
நம்மை நாம் திருத்திக் கொண்டு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் தான் மிக மிக முக்கியமாக இந்த ஜோதிடத்தை நாம் பார்க்கிறோம். நாம யாரு, நாம எவ்வாறு நம்மளை மாற்றிக்கொள்ள போறோம், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி வெளில வர்றது. இப்போ 12ஆம் இடத்து அதிபதி அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, அதாவது 12ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறார், குரு பகவானுடன் இணைந்திருக்கிறார். அப்ப 12ஆம் இடம் இன்னும் வலிமை கூடுகிறது. சாரி, அதனால இந்த 12ஆம் இடம் வலிமையாகிறது. அந்த 12ஆம் இடம் வலிமையாகும் பொழுது உங்களுடைய ராசியை அது பாதிக்கிறது. தூக்கம் இருக்காது, தூக்கம் கெடும், அயன சயன போகம் கெடுகிறது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அங்கே ராகு பகவான் கூட்டி தருகிறார். அப்போ வெளிநாடு, வெளியூர் இது போன்ற இடங்களுக்கு பயணிப்பீர்கள். அப்போ உங்களுக்கு உறக்கம் கெடும், தூக்கம் கெடும், அயன சயன போகம் கெடும். அந்த அயன சயன போகத்தை சரி பண்ணிக்கணும். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. மீண்டும் மீண்டும் நாம சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய தூக்கம் இல்லாமல் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லும் பொழுது உணவு பிரச்சனை வரும். அப்போ நமக்கு நம்மளுடைய சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் சில உடல் உபாதைகள் இதனால வருவதற்கான வாய்ப்பு. இது வீண் விரயம். தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் முன்னேற்றம் குரு பகவான் தரார். அதே நேரத்தில் தொழிலினால் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், அந்த அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் வந்தாலும் உடல் உபாதைகள் வருகிறது. இதில் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். அதே நேரம் புத பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இங்கே புதன் பகவான் வக்கரமாக போகிறார், கேது பகவானுடைய பார்வை பெற போகிறார். அப்போ புதிய காதல் இதெல்லாம் வரும். அப்படி வரும் பொழுது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க. அது நம்மளுடைய சக்சஸை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கு முதல் காதலாக இருக்கலாம், முதல்ல காதலிக்கலாம்ங்கிற மாதிரி நீங்கள் போய் மாய வலையில மாட்டலாம். அவ்வாறு அந்த மாய வலையில மாட்டும் பொழுது இது சில நேரங்களில் நம்மளுடைய ஆழ் மனதில் பதிவாகி, இந்த ஆழ் மனதில் பதிவாகக்கூடிய விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்துடும். அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கிக்கோங்க. அவங்க அட்வைஸ் பண்ணால் அதை கேளுங்க. அது உங்களுடைய தொழில் விருத்திக்கு வழிவகுக்கும். ஏன்னா இப்போ தொழிலில் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தேவை, அவங்களுடைய அட்வைஸ்லாம் தேவை. உங்களை கிட்டக்க பேசுறவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க வரும் பொழுது ஒரு 2-3 பேர்கிட்ட அவருடைய கருத்தை கேட்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும். மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதம் தொழில் ரீதியான முன்னேற்றம், குடும்ப ரீதியான முன்னேற்றம் இருந்தாலும் வீண் விரயங்களும் காணப்படுகிறதுங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.